பிரைஸ் த லார்ட். இன்றைய ஜீவப்பம் ரோமர் 9ஆம் அதிகாரம் 30, 31, 32 வசனங்கள். இப்படி இருக்க நாம் என்ன சொல்லுவோம்? நீதியை தேடாத புறஜாதியார் நீதியை அடைந்தார்கள், அது விசுவாசத்தினால் ஆகும் நீதியே. நீதி பிரமாணத்தை தேடின இஸ்ரவேலரோ நீதி பிரமாணத்தை அடையவில்லை. என்னத்தினால் என்றால், அவர்கள் விசுவாசத்தினாலே அதை தேடாமல் நியாய பிரமாணத்தின் கிரியைகளினாலே தேடினபடியால் அதை அடையவில்லை. இடறுதற்கான கல்லில் இடறினார்கள். அல்லேலூயா. பாருங்கள், இந்த வசனத்தின் முன்புள்ள வசனத்தை பார்த்தோம் என்றால், அல்லாமலும் ஏசையா முன்னே சொன்னபடி சேனைகளின் கர்த்தர் நமக்குள்ளே ஒரு சந்ததியை மீதியாக வைக்காதிருந்தாரானால் நாம் சோதோமை போலாகி கொமாராவுக்கு ஒத்திருப்போம். அவர் நீதியோடே சீக்கிரமாய் தம்முடைய காரியத்தை நிறைவேற்றுவார். கர்த்தர் பூமியிலே சீக்கிரமாகவே காரியத்தை நிறைவேற்றி முடிப்பார் என்று ஏசையா இஸ்ரவேலரை குறித்து சொல்லியிருக்கிறான். பாருங்க, அப்போ இப்படி இருக்க நாம் என்ன சொல்லுவோம்? நீதியை தேடாத புறஜாதியார் நீதியை அடைந்தார்கள், அது விசுவாசத்தினால் ஆகும் நீதியே. விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. என் அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த வீடியோவை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவரோடும், அடிமை என்னோடும் ஆவியானவர் இந்த வசனத்தின் மூலம் சொல்ல போகிற காரியம் என்னவென்றால், புறஜாதியார், அதாவது ஆண்டவர் இந்த உலகத்திலே இஸ்ரவேல் ஜனங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களை தேர்ந்தெடுத்து அந்த யூத மார்க்கத்தின் வழியாகத்தான் இயேசு கிறிஸ்துவை பிறக்கிறார். அப்போ யூதர்களுக்காகவே இயேசு கிறிஸ்து வந்தவர். அவர் ஹோல் எல்லாம் மனுக்குலம் எல்லாருக்காக தான் அவர் தேவனாக, அவர் புறஜாதிகளுக்கும் ஆண்டவர் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்தினார். பாருங்கள், இந்த புறஜாதிகளுக்கு ஆண்டவர் இடம் கொடுக்கிறார். எப்படி என்றால், அவங்க விசுவாசிக்கும்போது, தேவனை விசுவாசிக்கும்போது. அப்போ இப்படி இருக்க நம்ம என்ன சொல்லுவோம்? நீதியை தேடாத புறஜாதியார் நீதியை அடைந்தார்கள், அது விசுவாசத்தினால் ஆகும் நீதியே. நீதி விசுவாசத்தினாலே நீதிமான், விசுவாசத்தினால் வருகிறதா நீதி. ஒருவன் நீதிமான் ஆக வேண்டும் என்றால் அவன் விசுவாசிக்கணும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கணும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர் எனக்காக தான் படுபட்டார், அவர் எனக்காக தான் இரத்தம் சிந்தினார், அவர் இரத்தத்தில் தான் எனக்கு மீட்பு, ரட்சிப்பு, பாவமன்னிப்பு, விடுதலை, நித்திய ஜீவன் எல்லாமே அவருடைய இரத்தத்தில் தான் எனக்கு கிடைக்கப்பட்டிருக்கு. நான் அடைய வேண்டிய தண்டனையை இயேசு கிறிஸ்து சிலுவையில் அவர் ஏற்றுக்கொண்டார். அவர் எனக்காக தண்டனை அனுபவித்தார். என்னை மீட்பதற்காக, என்னை ரட்சிப்பதற்காக பரலோகத்தில் இருந்த தேவன் இந்த பூமிக்கு மனு உருவெடுத்து அவர் 33.5 வருடங்கள் இந்த பூமியிலே வாழ்ந்து எனக்காக மாதிரியை விட்டு சென்றிருக்கிறார். இப்படி யார் உண்மையாலுமே தேவன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தேவகுமாரன் என்று விசுவாசித்து, அவர் எனக்காக தான் என் பாவங்களை மன்னித்தார் என்று, அவர் இரத்தத்தில் தான் எனக்கு விடுதலை, மீட்பு, ரட்சிப்பு என்று யார் இருதயத்தில் விசுவாசிக்கிறார்களோ பாருங்கள், அவர்கள் எல்லாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலமாக, அந்த விசுவாசத்தின் மூலமாக நீதிமான் ஆக்கப்படுகிறார்கள். நீதிமான்கள் நீதி செய்கிறவர்களாக மாற்றப்படுகிறார்கள். நீதியை தேடாத புறஜாதியார் நீதியை அடைந்தார்கள். ஆனால் பாருங்கள், நீதி பிரமாணத்தை தேடின இஸ்ரவேலரோ, அவங்க நீதி பிரமாணத்தை தேடுறதுக்காக தான் இஸ்ரவேல் ஜனங்க. பாருங்கள், அப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் நீதி பிரமாணத்தை அடையவில்லை. நீதி பிரமாணத்தை தேடாத புறஜாதிகள் நீதியை அடைந்தார்கள். அவர்கள் விசுவாசத்தினால், அது விசுவாசத்தினால் வரும் நீதின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் இஸ்ரவேலர்களோ, நீதி பிரமாணத்தை தேடின இஸ்ரவேலரோ அந்த நீதி பிரமாணத்தை அடையவில்லை. எதனால் அப்படின்னு பார்த்தா, என்னத்தினால் என்றால் அவர்கள் விசுவாசத்தினாலே அதை தேடாமல். பாருங்கள், விசுவாசம் கிறிஸ்தவ வாழ்க்கையில் விசுவாசம் மிகவும் முக்கியமானது ஒன்று. நாம் விசுவாசத்தோடு ஜெபிக்கிற ஜெபத்திற்கு வல்லமை உண்டு. நாம் விசுவாச அறிக்கையிடும்போது அந்த அறிக்கையை ஆண்டவர் அங்கீகரிக்கிறார். நம் வாயிலிருந்து அவ்விசுவாசமான வார்த்தைகள் வரக்கூடாது. அவ்விசுவாசம் நம் சிந்தைகளில் இருக்கக்கூடாது. நாம் தேவனை முழு நிச்சயமாக நம்பினோம் என்றால், முழு நிச்சயமாக அந்த விசுவாசத்தோடு நம் ஜெபிக்கிற ஜெபம் அதற்கு பதில் கிடைக்கும் என்று நான் நம்பும்போது கண்டிப்பாக அது அற்புதம் நடக்கும். பாருங்கள், இந்த இஸ்ரவேலர்கள்
விசுவாசத்தை அந்த நீதி பிரமாணத்தை அடையவில்லை. என்னத்தினால் என்றால் அவர் விசுவாசத்தினாலே அதை தேடாமல் நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலே தேடினபடியால் அதை அடையவில்லை. பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நியாயப்பிரமாணம் மோசே மூலமாக கொடுக்கப்பட்டது, 10 கட்டளைகள். இன்னும் நியாயப்பிரமாணத்தை முழுமையாக பார்த்தால் 613 கட்டளைகளை ஆண்டவர் தந்திருக்கிறார். அதில் பாருங்க, ஒன்று செய்யாமல் போனாலும் நீதிமானாக்கப்பட முடியாது. எல்லாமே முழுமையாக கைக்கொள்ள வேண்டும். அப்போ ஒரு மனிதன் கூட முழுமையாக எல்லாத்தையும் கைக்கொள்ள முடியவில்லை. ஆனால் இந்த இஸ்ரவேல் மக்கள் அந்த நியாய பிரமாணத்தின் கிரியைகளின்படி செய்வதற்காகவே அவருடைய எண்ணங்கள், செயல்பாடுகள் எல்லாமே இருக்கிறது. அப்போ நீதி பிரமாணத்தை விசுவாசித்தால் நீதி பிரமாணம் கிடைக்கும் என்பதை அவர்கள் அந்த அளவுக்கு அவங்க அதன் சைடே ஃபோக்கஸ் பண்ணாதபடி நியாய பிரமாணத்தின் கிரியைகள், அதாவது கிரியை மீன்ஸ் செயல்பாடுகள், நியாய பிரமாணத்தில் சொல்லப்பட்டபடி செயல்களில் அவர்கள் காண்பித்தபடியால் அந்த செயல்பாடுகளை மாத்திரம் அவங்க நினைத்து தேடினபடியால் அவர்கள் அதை அடையவில்லை. இடறுவதற்கான கல்லில் இடறினார்கள். என்ன இடறுவதற்கான கல்? அவங்க நியாய பிரமாணத்தை முழுமையாக கைக்கொள்ள முடியவில்லை. அவர்களால் கைக்கொள்ள முடியாமல் போனதனால் அவர்கள் நீதிமான்கள் ஆக்கப்பட முடியவில்லை. ஏனென்றால் நீதியின் பிரமாணம் விசுவாசத்தினால் வரும் நீதி. அந்த விசுவாசத்தோடு இஸ்ரவேலர்கள் தேடவில்லை, நீதி பிரமாணத்தை கைக்கொள்ளவில்லை. அவர்கள் இடறுவதற்கான கல்லாக இடறினார்கள். இதை கேட்டுக்கொண்டிருக்க அன்பு தேவ பிள்ளைகளே, நாம் இஸ்ரவேலர்கள் அல்ல, நாம் ஆவிக்குரிய இஸ்ரவேலர்கள். நாம் ரியலான இஸ்ரவேலர்கள் கிடையாது. ஆனால் நாம் ஆவிக்குரிய இஸ்ரவேலர்கள். நாம் தேவன் புறஜாதியாய் இருந்த நம்மை தேடி வந்து அவர் நம்மளை முன்குறித்து அவருடைய அன்பை நமக்கு காண்பித்து கொடுத்து அவருடைய இரத்தத்தினாலே நம்மளை மீட்டெடுத்து அவருடைய பிள்ளையாய் நம்மளை மாற்றி வைத்திருக்கிறார். அல்லேலூயா! நாம் ஒவ்வொருவரும் எவ்வளோ விசேஷமான பாத்திரம். இந்த வீடியோவை கேட்டுக்கொண்டிருக்க பார்த்து கொண்டிருக்க நண்பு தேவ பிள்ளைகளே, உங்கள் ஒவ்வொருவரையும் அடிமை என்னையும் ஆண்டவர் முன்குறித்திருக்கிறார், அழைத்திருக்கிறார், வேறு பிரித்திருக்கிறார், அவருடைய பிள்ளையாய் அங்கீகாரம் பண்ணியிருக்கிறார். நாம் ஒன்று தான், இயேசு கிறிஸ்துவை நாம் முழு நிச்சயமாய் விசுவாசிக்க வேண்டும். விசுவாசம்தான், விசுவாசத்தினால் வருகிறதான் நீதி. நாம் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் விசுவாசிக்கும் போது எல்லா விதத்திலும் நாம் பிழைப்போம், மேன்மையாக இருப்போம். ஆண்டவர் நம்மளை உயர்ந்த அடைக்கலத்திலே கொண்டு போய் நிறுத்துவார். அந்த நீதி பிரமாணம் நமக்கு வேதாகமத்தை ஆண்டவர் கைகளை கரங்களை கொடுத்திருக்கிறார். இந்த வேத வசனத்தின்படி நாம் வாழ்வதற்கு நம்மளை ஒப்பு கொடுத்து விசுவாசத்தோடு ஆண்டவரை பிடித்து கொள்வோம் என்றால், ஆண்டவருக்கு நம் இருதயத்தை கொடுத்தால் போதும், அவர் வேறு ஒன்றும் கேட்கவில்லை. மகளே, வாசப்படி நின்று கதை தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தான், அவனோடு சென்று அவனோடு நான் ஒருமித்து போஜனம் பண்ணுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நாம் இருதய கதையை திறப்போமா? விசுவாசத்தோடு ஆண்டவர் நோக்கி பார்ப்போமா? விசுவாசிக்கிறவர்களுக்கு தான் பாருங்கள் அந்த நீதியை அடைந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது புறஜாதியார், நீதியை தேடாத புறஜாதியார் நீதியை அடைந்தார்கள். அது விசுவாசத்தினால் வரும் நீதியே. அல்லேலூயா! நாம் இந்த சிந்தையோடு நாம் இந்த புதிய நாளில் ஆண்டவர் நோக்கி பார்த்து ஜெபம் செய்வோம். நாம் ஒவ்வொரு காரியங்களிலும் நாம் விசுவாசத்தோடு இருப்போம். தேவன் நமக்குள்ளே இருக்கிறார், அதை நாம் விசுவாசிக்க வேண்டும். நம்மளை சுற்றி சுற்றி வருகிறார், நம்மளை பாதுகாக்கிறார். நம்ம உட்காரும்போது, எந்திரிக்கும் போது, நடக்கும்போது, பறக்கும்போது எல்லா சூழ்நிலும் நம்மளை அறிந்திருக்கிறார். நம் வாயில் சொல் பிறமுனே அதை அறிந்திருக்கிறார். நாம் விசுவாசிக்கிறோமா? விசுவாசத்தோடு நாம் இந்த புதிய நாளில் ஆண்டவர் நோக்கி பார்த்து ஜெபம் செய்வோம். அன்பும் இரக்கம் நிறைந்த பரம தகப்பனை நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த அருமையான நாளைக்காய் நன்றி செலுத்துகிறோம். விசேஷமாக இந்த 2025 வருடத்தில் ஆண்டவரை ஜூலை மாதத்தில் 26ஆம் தேதியை காண கிருபை செய்த தேவனே, உனக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம் ஐயா. நன்றி தகப்பனே. அப்பா, பிறந்த நாள் முதல் இந்த நாள் வரை கரம் பிடித்து நடத்தி வந்த தேவனே, நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாக இருப்பதும் உங்களுடைய சுத்த கிருபையாக இருப்பதற்காக ஸ்தோத்திரம். எதற்காக இந்த பூமியிலே எங்களை முன்குறித்திரோ, அழைத்திரோ, வேறு பிரித்திரோ, உங்களுடைய சித்தம் எங்கள் வாழ்க்கையில் நிறைவேறட்டும் ஆண்டவரே. அப்பா, ஸ்தோத்திர கத்தாவே, நீர் எல்லாத்தையும் பார்த்துக்கொள்வீர் ஆண்டவரே. எங்கள் தேவைகள், காரியங்கள் எல்லாத்தையும் நீர் அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் சந்திக்கிற தேவன். ஹல்லேலூயா! நீர் எல்லாத்தையும் ஆண்டவரே அப்பா அதிசயமாக அற்புதமாக செய்யப்பட கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம்.
அப்பா இந்த புதிய நாளில் கைட்டு செய்கிற எல்லா வேலைகளையும் ஆசீர்வதித்து இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே எல்லாம் ஆண்டவரே இந்த நாளைக்கு விரோதமாக, இந்த ஜெபத்துக்கு விரோதமாக, எங்களுக்கு ஒவ்வொரு விரோதமாக செயல்படுகிற எல்லா அந்தகாரத்து கிரியைகளை நசனாக இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே கட்டிந்து துரத்தி அப்புறப்படுத்திக்கிறேன். அப்பாலே போ சாத்தானே, உன்னுடைய நாமம் ஒன்றே மகிமைப்படட்டும் ஐயா. நீ பெரிய காரியங்களை செய்வதற்காக ஸ்தோத்திரம். முக்கிய துதி கன மகிமை எல்லாம் செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.